இன்றைக்கி நம்ம தம் ஆலு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த எண்ணெயோடு சேர்த்து பொன்னிறமாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பொன்னிறமாயிருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சிறிதளவு சீரகம், சிறிதளவு மல்லி, 4 கிராம்பு, சிறிதளவு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 7லிருந்து 10 வரை முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். எட்டுலேருந்து 10 மிளகு சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி ரெண்டுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு கப் நிறைய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ரெண்டும் நல்லா வதங்கிருச்சு. இதோட நான் ஒரு கப் நிறைய தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரை இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலாவோட நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க சேர்த்துட்றேன். நான் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா குக் ஆகட்டும். இப்போ மசாலா நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். சுவையான தம் ஆலு ரெடி. இது சப்பாத்திக்கு புலாவுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.